காலத்தில் இருக்கிற அடுத்து என்ன பண்றாரு? உபவாசம் பண்றாரு பாருங்க. அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். எத்தனை பேர் விரல் தெரியும்? விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு சோதனைக்கு உட்பட்டவன் இந்த பவுல். இந்த பவுல் தான் சொல்றான், கிறிஸ்துவுக்குள் எங்களை எல்லா இடங்களிலும் என்ன செய்தா? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. வெற்றி சிறக்க பண்ணினார். யாராவது சொல்ல முடியுமா? எங்கள் வெற்றி இவ்வளவு பாடுகள் பட்ட ஒரு மனுஷனால சொல்ல முடியுமா? இயேசு எனக்கு ஜெயம் கொடுத்தாருன்னு சொல்ல முடியுமா? சனிக்கிழமை நைட்டு குடும்பத்தில் சண்டை தான், ஞாயிற்றுக்கிழமை நம்மளால உண்மையை ஆராதிக்கவே முடியாது, மனசு விட்டு ஆராதிக்கவே முடியாது. ஏதோ சின்ன கசப்பு, சின்ன வருத்தமோ ஏதோ ஒன்று இருந்துச்சா கூட நம்மளால ஆராதிக்கவே முடியாது. ஆனா பவுல் தன்னுடைய ஊழியத்தில் அந்த உற்சாகத்தை பாருங்க, அந்த விசுவாச அறிக்கையை பாருங்க. இவ்வளவு பாடுகள் பட்ட பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணினார். அப்போ ஒரு காரியத்தை நீங்களும் நான் இந்த காலை வேளையில புரிந்து கொள்ளணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பெற்றுக்கொள்வது அல்ல, எதை தேவனுக்காக இழந்தோம் என்பது. கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாகவே உங்க சொந்த ஜனங்களால், சொந்தக்காரர்களால், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களால, அந்த தெருவில் இருக்கிறவங்களால, உங்க ஊர்ல இருக்கிறவங்களால நீங்க அவமதிக்கப்படுவீங்கன்னா நீங்க பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. எஜமானுக்கு இந்த உலகம் எதை செய்ததோ அதை அவருடைய சீஷர்களுக்கும் நமக்கும் இந்த உலகம் செய்யும். ஆமென். சின்ன வியாதி வந்துட்டா, சின்ன விலகி வந்துட்டா, சின்ன ஒரு தேவை சந்திக்கப்படாம போயிடுச்சுன்னா, சின்ன ஜெபம் கேட்கப்படாம போயிடுச்சுன்னா, சில ஆசீர்வாதங்கள் தாமதிக்கிறதுனால, சில ஆசீர்வாதங்கள் தடைபடுறதுனால நம்ம அநேக தரம் ஆண்டவரை மறுதலிக்கிறோம், ஜெபிக்க மறக்கிறோம், வேதத்தை மறக்கிறோம். என்னத்த வேதம் முடிச்சு, என்னத்த சபைக்கு போய், என்னத்த காணிக்கை கொடுத்து, என்னத்த தசமமாக கொடுத்து நமக்குள்ளேயே அந்த பிசாசு அந்த கலையை விதைச்சிடுறாங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னா, பவுலுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்ப்போம்னா, நான் பெற்றுக்கொண்டோம்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், வெற்றி சிறந்தோம் நினைக்கிறோம். இல்லை, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சிலருடைய இருதயத்துல தெளிவாய் பேச வைக்கிறார். அவருக்காக நீங்க இழக்கிற ஒவ்வொரு நேரம், இதே நேரத்தை வாலிபர்கள் வெளியே செலவிட்டு இருக்கலாம், நீங்க வெளியே செலவிட்டு இருக்கலாம். நான் கர்த்தருடைய சமூகத்தை தேடி நீங்க வந்திருக்கீங்க பாத்தீங்களா? ஒரு நாளும் இந்த ஒவ்வொரு செகண்டும் வீணாய் போகவே போகாது. எத்தனை பேர் நம்புறீங்க? எதை இழக்கிறோமோ அதை பரலோகத்தில் நம்ம சேர்த்து வைக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பூமியில் சேர்த்து வைத்தாலும் அது நிரந்தரமா இருக்காது. கடந்த வருஷத்துல நினைக்கிறேன், ஒரு நாட்டில் அந்த பூகம்பம் வந்துச்சு, ஒரு பெரிய எர்த்குவேக் வந்துச்சு. அதுல 11 பில்டிங்க்கு ஓனர், 11 அப்பார்ட்மெண்ட் ஓனர். ஒரு அப்பார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 100 வீடுக்கு மேல இருக்கும்னு வச்சுக்கணும். ஒரு வீட்டுல வாடகை 7,000 ரூபாய் வச்சுக்கணும். அப்போ 11 அப்பார்ட்மெண்ட்னா எவ்வளவு கோடீஸ்வரன் பாருங்க. அப்படிப்பட்ட கோடீஸ்வரன் அந்த எர்த்குவேக் வந்துச்சு. எத்தனையோ செகண்ட்ஸ் தான் வந்துச்சு நினைக்கிறேன், அந்த நான் நியூஸ் மறந்துச்சேன். எத்தனையோ செகண்ட்ஸ் தான் அந்த எர்த்குவேக் வந்துச்சு. அந்த எர்த்குவேக்கே 11 பில்டிங் தரமட்டம் ஆயிடுச்சு. அந்த 11 பில்டிங் வச்சிருந்த அந்த கோடீஸ்வரன் பண்ணுக்காக ரோட்ல தெரிஞ்சு அழைச்சிக்கிட்டு இருந்தான். அதை எடுத்து பேஸ்புக்ல போட்டிருந்தாங்க. அப்போ இந்த உலகத்தை நம்ம சேர்த்து வைக்க நினைக்கிற எல்லாமே அழிவுக்குரியது. உண்ண உணவும் உடுக்க உடையும் இருந்தால் போதும் என்று எண்ணுங்கள். இதை யார் சொல்றா? வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கு. நம்ம அப்படி இருக்கிறோமா? எதை சேர்க்கிறோம், எதை பெற்றுக்கொள்றோம்? நம்முடைய ஜெபம் எல்லாம் மாறிடுச்சுல. நம்முடைய ஜெபம் எப்படி மாறிடுச்சு? ஆண்டவரே இதை கொடுங்க, ஆண்டவரே அதை கொடுங்க, ஆண்டவரே. இன்னும் அடுத்த கட்டம் நம்முடைய ஜெபம் என்ன? அவனை அடிச்சிருக்க ஆண்டவரே, அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் கொடுத்துருக்க ஆண்டவரே, அவனை இருக்கக்கூடாது, இதை பார்த்து சிரிக்கிற ஆண்டவரே அப்படின்னு தான் நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ஒரு வேதத்துக்கு புறம்பா இருக்கிறோம் பாருங்க. இன்றைக்கு அந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வரும்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்லுவோம், எங்களை வெற்றி சிறக்க பண்ணினார். எதை நினைச்சு சொல்லுவோம் தெரியுமா? பெற்றுக்கொண்டதை நினைச்சு சொல்ல மாட்டோம். எதை அவருக்காக இழந்தோமோ அதை நினைச்சு நம்ம சொல்லுவோம், எங்களை வெற்றி சிறக்க பண்ணினார். எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணினார். இது விசுவாச அறிக்கை. ஆமென். இந்த விசுவாச அறிக்கை நமக்குள்ள எப்பயுமே இருக்கணும். பவுல ஒரு தடவை செத்து போகிற அளவுக்கு அடிச்சு அந்த பட்டணத்துல போட்டாரு.
எந்திரிச்சு திரும்ப வீட்டுக்கு போகல, ஹாஸ்பிட்டலுக்கு போகல, திரும்ப ஊழியத்துக்கு தான் போலாம். அப்போஸ்தலர் படிச்சு பாருங்க, திரும்ப ஊழியத்துக்கு தான் போலாம். அப்போ அந்த அந்த மனநிலைமைக்கு நீங்கள் நானும் வரணும். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிற ஒரே காரியம், அவ்வளவு டைம் போயிடுச்சு, ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்கு. கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிற காரியம், பயங்கரமான காரியத்தை உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிறார். இந்த காரிய பட்டியல எப்படிப்பட்ட பாத்திரங்களை கொண்டு செய்ய விரும்புகிறாருங்கிறது தான் இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசின அந்த வார்த்தைகளோடு நான் பேச ஆசைப்படுறேன். எப்படிப்பட்ட காரிய பாத்திரங்களை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்ய போறார் தெரியுமா? அந்த 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. 15-16 வாசிங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் இருக்கிறோம். பெர்ஃபியூமா இருக்கிறோம் சொல்றாரு. ஃப்ராக்ரன்ஸ், பெர்ஃபியூமா இருக்கிறோம், நல்ல வாசனையா இருக்கிறோம். நல்லா கவனிங்க. இப்போ நான் ஒரு நல்ல பெர்ஃபியூம் அடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணுமா, நான் பெர்ஃபியூம் அடிச்சிருக்கேன் ஸ்மெல் பண்ணுன்னு சொல்லணுமா? அதுவே தெரியும். இல்ல, நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த வாசனையே சொல்லணும். நல்ல ஸ்மெல் வந்துச்சுனாலே தெரியும். அதே போலதான் ஒரு கெட்ட ஸ்மெல் வந்தாலும் தெரியும். இந்த காரிய பட்டியல இங்க இருக்கிற அநேக கர்த்தர் தெரிந்து கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவி உங்களை நீங்க இருக்கிற இடத்துல சுகந்த வாசனையாக நற்கந்தங்களாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வார்த்தை அல்ல, என்னுடைய வாழ்க்கை மற்ற ஜனங்களை பாதிக்க வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய வார்த்தை நான் நிரூபிச்சு காட்டுறேன், நான் ஊழியம் செஞ்சு காட்டுறேன், நான் ஜெபிச்சு காட்டுறேன் இல்ல, என்னுடைய வாழ்க்கை முறை. கிறிஸ்துவை அறியாதவங்க வீட்டுல இருந்து 9 மணிக்கு மேல சண்டை போடுற சத்தம் கேட்கும். நம்முடைய வீட்டுல இருந்து என்ன சத்தம் கேட்கணும்? துதி சத்தம் கேட்கணும், ஜெப சத்தம் கேட்கணும். இன்னொரு படி கீழே இறங்கியே சொல்றேன், ரெண்டும் கேட்கலன்னா கூட பரவாயில்லை, அமைதியா இருந்தாலே ஒரு ஆண்டோடைய நாம் தூசிக்கப்படுற மாதிரி ஒரு நாள் நம்முடைய வீடு இருந்துடவே கூடாது. அவன் இதுக்காக வர தெரியும். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் நம்மை வைத்திருக்கிறார் என்றால் நம் மூலமாக கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அந்த வாசனைங்கிறது எதை குறிக்குதுன்னா, கிறிஸ்துவுக்குள்ள இருந்த 4 முக்கியமான காரியம் என்னன்னா, நான் பார்க்கிறது பரிசுத்தம். அவர் போல பரிசுத்தர் உலகத்துல யாருமே இல்லை. பரிசுத்தர். 2வது அன்புள்ளவர். 3வது அவர் போல விசுவாசத்துல ஜனங்களை வளர்ப்பது யாருமே கிடையாது. 4வது அவரை போல மன்னிப்பது யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட நிலைமையில வாழ்க்கையை சீர்குலைத்து போட்டிருந்தாலும் அதை சரி செய்ய அவருடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் முடியும். எனவே நம்புறீங்க? ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் வாசனை நம் மூலமாய் வீச வேண்டும் என்றால் அதனுடைய அர்த்தம் என் மூலமாக பரிசுத்தம் விளங்க வேண்டும். நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன் வார்த்தையில சொல்லி போராடுறது இல்லை. பரிசுத்தம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா என்னுடைய வாழ்க்கை முறைகள் வெளிப்படும். ஹல்லேலூயா. நான் சொன்ன அந்த பெர்ஃபியூம் அடிச்சு அந்த ஸ்மெல் வர மாதிரி எனக்குள்ள பரிசுத்தம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தத்தை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் பார்ப்பார்கள். வருகிற எழுப்புதல்ல ஆண்டவர் சில நாட்களுக்கு முன்பாக என்ன பேசினார். வருகிற எழுப்புதல்ல நம்ம போய் ஓடி சுவிசேஷம் சொல்றது வேலைக்கே ஆகாது. நம்ம இருக்கிற இடத்துல சாட்சியா வாழ்வோம்னா உதிக்கிற உன் ஒளி இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். நீங்க போய் போராட வேண்டிய அவசியமே இல்லை. இயேசுவை போல நீங்க இருக்கிற ஊர்ல நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கிற சுகத்தை பார்த்து, உங்களுக்கு கிடைக்கிற சக்சஸ பார்த்து, உங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து, உங்க குடும்பத்தை பார்த்து, உங்க பிள்ளைகளை பார்த்து அநேகர் இந்த சபையை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றார், எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணினார் என்றால் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். அவர் எனக்குள்ள இருக்கிறவர் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தம் மூலமா வெளிப்படணும். 2வது அன்பு வெளிப்படணும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல, அதான் பிரதான கட்டளை. புதிய ஏற்பாட்டுல, பழைய ஏற்பாட்டுல கிட்டத்தட்ட 613 கட்டளைகள் இருக்கு. எத்தனை கட்டளை இருக்கு? நம்ம நினைக்கிறோம் 10 கட்டளை இருக்கு. இல்ல, ஒரு யூதனாய் நீங்களும் நானும் பிறந்திருந்தோம்னா 613 கட்டளைகளை கை கொள்ளணும்.
எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது, எந்த ட்ரெஸ் போடணும் போடக்கூடாதுன்றதுல இருந்து 613 கட்டளைகளை கைக்கொள்ளணும். அது எல்லாத்தையும் சுருக்கி புதிய ஏற்பாட்டை இயேசு சொல்லிட்டாரு. பிரதான கட்டளை தேவனிடத்தில் அன்பு கூறு ஒன்று, இரண்டாவது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில். அன்பு நம்ம மூலமா வெளிப்படுதான். ஆனா இங்க வந்து நம்ம அழகா பாடுவோம், உங்க அன்புக்கு முன்னால அப்படின்னு அழகா பாடுறோம். ஆனா அன்பு நம்முடைய குடும்பத்தில் வெளிப்படுதா, நம்ம இருக்கிற இடத்துல வெளிப்படுதா, நீங்க வேலை பார்க்குற இடத்துல வெளிப்படுதா? உங்களை நீங்களே நிதானிச்சு பாருங்க. நீங்களே நிதானிச்சு பாருங்க. பரிசுத்தம் நம்ம மூலமா விளங்குதா? நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல என்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். சகல பரிசுத்தவான்களுக்குள்ளும் இருந்த ஒரு சிந்தை இதுதான். நான் இந்த உலகத்துல தான் இருக்கிறேன். நாட் ஆஃப் த வேர்ல்ட். இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் பரலோகத்துக்குரியவன். அன்பு நம்ம மூலமா வெளிப்படணும். விசுவாசம் வெளிப்படணும். விசுவாசம் வெளிப்படணும். அதாவது நம்ம இந்த 2023 சிலர் செய்த சில காரியத்துக்காக மன்னிக்காத இதயத்தோடு நீங்க அமர்ந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்க இதயத்தை ஒப்பு கொடுத்து மன்னிக்கிறேன்னு சொல்லிருங்க. முடிஞ்சா மன்னிப்பு கேட்டுருங்க. நீங்க மன்னிக்கணும்னா பரலோக தகப்பன்டா உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. நீங்க ஓடி ஊழியம் செய்யலாம், ஜெபிக்கலாம். மாஸ்டர் சொன்னது போல முழு இரவு ஜெபத்துக்கு நீங்க வந்து ஜெபிக்கலாம், உபவாசப்படலாம், என்ன வேணா பண்ணலாம். நீங்க ஒருத்தர் மன்னிக்கல, ஒருத்தர் மேல உங்களுக்கு கசப்பு இருக்குன்னா இந்த பரலோகம் போகவே முடியாது. உங்களுக்கு அவர் மன்னித்தது போல நீங்களும் மன்னிங்க. அப்போ கிறிஸ்துவின் வாசனை வீசணும்னா இந்த காரியங்கள் நம்ம மூலமா வெளிப்படணும். ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, இயேசு எனக்குள்ள இருக்கிறார். இயேசு எனக்குள்ள இருந்தார்னா என் மூலமா இயேசு வெளிப்படுவார். என் பேச்சுல இயேசு வெளிப்படுவார். என்னுடைய கிரியையில இயேசு வெளிப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, எப்படிப்பட்ட பாத்திரத்துக்குள்ள தான் கடைசியா வந்துச்சு. 10 மினிட்ஸ் இருக்கு. கடைசியா வந்துச்சு 16வது வசனம் வாசிங்க. போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே அந்த கிறிஸ்துவை வெளிப்படுத்த நினைக்கிற அந்த ஜனங்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிப்பதற்கு எவன் தகுதியானவன்? பவுல் கேட்கிறவங்க क्वेश्चन பண்றார். எவன் தகுதி உள்ளவன்? யார் தகுதி உள்ளவன்? நமக்கு தகுதி இருக்குதா? இந்த ஊழியம் செய்யறதுக்கு, அவருடைய சமூகத்துக்கு வரதுக்கு தகுதி இருக்குதா? அப்போ ஒரு பாத்திரம் உடைக்கப்பட்டாலுடைய வாசனை வெளிப்படாது. இதுக்கு ஒரு வசனத்தை நான் ஆதாரமா காட்டுறேன். மார்க் 14 3வது வசனத்தை வாசிங்க. மார்க் 14 3வது வசனம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் சீமோன் வீட்டிலே போஜனம் பண்ணியிருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து என்ன செய்தார்? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. உடைத்தார். வாசனை நிறைந்த ஒரு திரவியத்தை கொண்டு வந்து, ஒரு பெர்ஃப்யூமை கொண்டு வந்து இயேசுவினுடைய பாதத்துல என்ன பண்ணா? உடைத்தார். உடைச்ச உடனே என்ன நடந்துச்சு? அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானே, இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து போதும். இந்த காரியம் வந்து இயேசுவினுடைய பார்வையில ஆராதனையாய் அங்கீகரிக்கப்பட்டது. அவ உடைச்சு ஊத்துனது இயேசுவினுடைய பார்வையில ஆராதனையாய் அங்கீகரிக்கப்பட்டது. யூதாஸ் தான் இதை சொல்லுவான். யூதாஸ் தான் இந்த காரியத்தை யோவான்ல இருக்கு, எடுக்க வேணாம். யோவான்ல இருக்கு இந்த காரியத்தை சொல்றது யூதாஸ் சொல்லுவான். இத 300 பணத்துக்கு வித்து ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னது யூதாஸ் தான் சொல்லுவான். மற்றவர்களுடைய பார்வையில் அற்பமா எண்ணப்பட்டது. நீங்க சில காரியத்தை இழந்ததுனால அது மற்றவர்களுடைய பார்வையில அற்பமா எண்ணப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கலாம். நான் கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்கும்போது அதை சுகந்த வாசனையாய் ஆராதனையாய் அங்கீகரித்தார். அல்லேலூயா. இந்த உலகம் பார்க்கிற விதத்தில் அவர் நம்மை பார்ப்பதே அல்ல. இந்த மனிதர்கள் இருக்காங்க பாருங்க, நமக்கு வலிக்கும்னு தெரிஞ்சும் நம்ம உணர்வுகளை கூட புரிஞ்சுக்கொள்ள மாட்டாங்க. இந்த காரியத்தை செய்யறதுனால எனக்கு வலிக்கும்னு தெரியும். அந்த உணர்வை நம்ம வாய்விட்டு கூட சொல்ல முடியாது, அவ்வளவு ஒரு அனமா இருக்கும். அப்படிப்பட்ட காரியத்தை கூட புரிந்து கொள்ளாம அற்பமா எண்ணப்பட்ட நிலைமையில அநேகர் இருக்கிறீங்க.
அற்பமா எண்ணப்பட்டிருக்கீங்களா? மனிதர்களுடைய பார்வையில் குப்பையை போல எண்ணப்பட்டிருக்கீங்களா? பவுல் சொன்னது போல தொடர்ச்சி போடப்படுகிற அழுக்க போல எண்ணப்பட்டீங்களா? உங்களை யூஸ் பண்ணிட்டு உங்களை தூக்கி போட்டாங்களா? இன்னைக்கு உலகத்தினால் உடைக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் நீங்க உடைக்கப்படுவீர்கள் என்றால், இயேசுவினுடைய பாதத்துல அவன் அந்த நலதம் என்னும் அந்த தைலத்தை உடைத்த போது அந்த வீடு முழுவதும் வாசனையினால் நிரம்பினது. அதே போல இந்த சபையில் தேவ சமூகத்தினால் உடைக்கப்பட்ட உங்களை கொண்டு பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்தே தீர்வார். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை ஆவியானவர் உணர்த்துகிறார். பயங்கரமான காரியம் நம் மூலமாய் வெளிப்பட வேண்டும் என்றால் நான் என்ன பண்ணப்பட வேண்டும்? உடைக்கப்பட வேண்டும். உடைக்கப்படுதல ரெண்டு காரியம். உடைக்கப்படுதல ரெண்டு காரியம். உலகத்தினால் உடைக்கப்படுவது ஒரு காரியம். அவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி பேசிட்டாங்க, சொந்தக்காரங்க இப்படி பேசிட்டாங்க, பெத்தவங்க என்னை கண்டுக்கல, கூடக்காரங்க என்னை கண்டுக்கல. உலகத்தினால் உடைக்கப்படுவது. தேவ சமூகத்தில் உடைக்கப்படுவது இன்னொரு ஒரு கூட்டம். உலகத்தினால் உடைக்கப்பட்ட ஜனங்களை தேவ சமூகத்தில் வைத்து கர்த்தர் உருவாக்குவார். தேவ சமூகத்தில் உடைந்த மனிதனை கொண்டு கர்த்தர் உலகத்தை உடைத்தார். எத்தனை பேருக்கு இது புரியுது? தேவ சமூகத்தில் நீங்க உடைவதற்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களை கொண்டு கர்த்தர் இந்த காரியப்பட்டியில செய்கிற காரியம் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வருகிற எழுப்புதல்ல பார்வையாளர்களாய் அல்ல, பங்காளர்களாய் மாறணும். படிப்பறிவு இல்லாம இருக்கலாம், பயன்படுத்துவது கர்த்தர். பார்வையாளரா என்னை ஒரு நாள் வச்சிடாதீங்க. நான் ஆடியன்ஸா இருந்து கைதட்ட விரும்பல. வருகிற எழுப்புதல் கூடிய சீக்கிரத்துல இந்திய தேசத்துல தமிழ்நாட்டில் வெடிக்க போகுது. அதுல நீங்களும் நானும் பார்வையாளர்களாய் அல்ல, பங்காளர்களாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பங்காளர்களாய் மாறணும்னா பயங்கரமான காரியம் நம் மூலமாய் வெளிப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் உடைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் உடைந்த மனிதனை கொண்டு கர்த்தர் உலகத்தை உடைக்கிறார். உலகத்தை உடைக்கிறார். நீங்க இருக்கிற பட்டணத்தில் நீங்க ஒரு பெரிய பாதிப்பா இருப்பீங்க. உங்களுக்கு தெரியாது, ஒரு பெரிய பாதிப்பா இருப்பீங்க. நீங்க ஜெபிச்சால்தான் சில காரியங்கள் நடக்கும். எந்த மனிதர்கள் உங்களை அற்பமாய் பார்த்தார்களோ, இந்த கரத்தை சாபமாய் பார்த்த மனிதர்கள் இதே கரத்தை நீங்க மேல வைத்து அவர்களை நோக்கி நீட்டி நீங்க ஜெபிக்கும் போதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிற அளவுக்கு கர்த்தர் சாபமாய் எண்ணப்பட்ட இந்த கரத்தை ஆசீர்வாதமாய் மாற்றியே தீருவார். அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். உங்களுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆரம்பம் ரொம்ப ஹம்பிள் பிகினிங். ஒருத்தவங்க உணர்வுகளை கூட புரிஞ்சு கொள்ள முடியாத விதத்தில் நீங்க தனிமையில் இருக்கலாம். இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். பரலோகத்தில் இருக்க ஒரு கண்ணு உங்களை பார்த்துட்டே இருக்கின்றதை நீங்க மறந்துடாதீங்க. உங்க பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். ஏற்ற காலம், அப்பாயிண்டட் சீசன் வரும்போது அவர் நம்மை கொண்டு, நம்முடைய குடும்பத்தை கொண்டு செய்வதை எந்த மனிதனும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப உடைக்கப்பட்ட பாத்திரங்கள் என்ன செய்யணும்? அப்பாயிண்டட் சீசனுக்காக வெயிட் பண்ணணும். காத்திருந்தவர்களுக்கு புது பலன். சொல்லுங்க, தேவ சமூகத்தில் காத்திருந்தவர்களுக்கு. அந்த காத்திருப்பதற்கான டெஃபினிஷன் என்ன தெரியுமா? நடக்கிற வரைக்கும் நம்ம வேலையை பார்ப்போம்ன்றது அல்ல. காத்திருப்பதற்கான உண்மையான டெஃபினிஷனே தேவ சமூகத்தில் உடைஞ்சு அழுவது. தேவ சமூகத்தில் உடைஞ்சு அழுவது. கடந்த நாட்கள்ல ஒரு அண்ணன் பேசிட்டு போது அவங்க சொன்னாங்க, தேவ சமூகத்தில் உடைஞ்சு கதறி அழுகு உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறான்னு சொன்னாங்க. அதை எனக்குன்னு எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு இங்க இருக்கிற சிலரை கொண்டு பயங்கரமான காரியத்தை செய்யும்படி கர்த்தர் திட்டம் கொண்டிருக்கிறார். அதுக்கு தடையா இருப்பது என்ன தெரியுமா? நீங்க தேவ சமூகத்தில் வந்தீங்க, ஆனா உடையல. தேவ சமூகத்தில் உடைக்கப்படுவீங்கன்னா கர்த்தர் உங்களை பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்மளுடைய எண்ணம் மேகம் எல்லாம் நன்மையும் கிருபையும் தேடி நம்ம ஓடிட்டு இருக்கோம். நன்மையும் கிருபை ஆசீர்வாதத்தை நம்ம ஓடிட்டு இருக்கோம். வேதம் நமக்கு வாக்கு பண்ணுது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நான் உண்மையா தேடுவேன்னா அதுக்கான வசனத்தை நான் இப்படி பார்க்கிறேன். அவருடைய இருதயத்தில் உள்ள ஆசையை நான் நிறைவேற்றினா என்னுடைய தேவைகளை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார்.
எனக்கு என்ன தேவை, எந்த காலத்துல தேவை, எப்போ கொடுத்தா அதை நான் உடைக்காம பத்திரமா வச்சுக்குவேங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். சில காலம் உங்களை காத்திருக்க வைக்கிறாரா, சிலருக்கு ஜெபிச்ச உடனே கிடைக்கும், நல்லது. சிலருக்கு காத்திருக்க வைத்து கொடுப்பார். உங்களை காத்திருக்க வைத்து சில காரியத்தை கொடுப்பாருன்னா அந்த காரியத்துல விளங்குகிற மகிமை பெரிதா இருக்கும். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் எனக்கு பொண்ணு பார்த்தாரு. 3 வருஷம் எனக்கு பொண்ணு பார்த்தாரு. நிறைய பொண்ணு அமைச்சு நான் வேணான்ட்டேன். நிறைய பேர் நான் வேணும்னு நினைச்சேன், அது எஸ்கேப் ஆகி போயிடுச்சு, ஜம்படிச்சு போயிடுச்சு. ஆனாலும் ஏன் ஆண்டவரேங்கிற கேள்விதான் மனசுல இருந்துச்சு. நீங்க எனக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஏற்படுத்திட்டீங்கன்னா நான் அப்படியே ஊழியத்தை செய்யணும்ல, உங்க ஊழியத்தை நான் செய்யணும்ல, இந்த உலகத்துல ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குல்ல நினைச்சிட்டு நிறைய நாட்கள் சோர்ந்து போன நாட்கள்ல உண்டு, அழுது இருக்கிறேன். சிலர் என்ன உங்களுக்கு நடக்கலையா, குடும்பமா ஊழியம் செய்றீங்க, உங்களுக்கு நடக்கலையா? சிலருக்கு காதுபடையே பேசினாங்க, என்ன குடும்பமா ஊழியம் செய்றீங்க, உங்க பையனுக்கு நடக்கலையா? கல்யாணம் முடியாமே நான் ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கேன். அப்ப எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்க. அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. வெளியதான் சிரிச்ச முகத்தோட அப்படி இப்படிட்டு, ஆனா உள்ள அவ்வளவு கஷ்டமா இருக்கும். கல்யாணம் முடிஞ்சு ஒருத்தன் பைக்ல பொன்னாட்டியை கூட்டு போனாலே எனக்கு ஐயோ தாங்கவே முடியாது. ஏன்டா இப்படி என் முன்னாடி போறீங்களா இருக்கு. ஆனா காத்திருக்க வைத்தது நல்லதுன்னு நான் லிடியிட்ட கூட சொன்னேன். இத்தனை வருஷம் நீ காத்திருக்க வச்சது நல்லது. அல்லேலூயா. நாங்க ஒரே ஒரு காரியத்தை தான் 2 பேரும் சேர்ந்து ஜெபிச்சோம். நான் திருமண காரியத்துக்காக ஜெபிக்கும் போது கொஞ்ச நாள் தான் பேச பாஸ்டர் அலோவ் பண்ணாங்க. பரவாயில்ல, அது நல்லதுதான், நல்லதுதான். அந்த நாள்ல கூட நான் சொன்னது, திருமண காரியத்துல வர்றவன் பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்றானோ இல்லையோ, அந்த கல்யாணத்துல தேவ மகிமை வெளிப்பட்டுச்சுன்னு பொய்னா கேட்டுக்கோங்க. உங்க சர்ச்சுக்குள்ள கேட்டுக்கோங்க. மகிமை வெளிப்படணும் அப்படின்னு எல்லார் வாயிலிருந்து வரணும்னு நான் சொல்லி ஜெபிச்சோம். 2 பேருமே ஜெபிச்சோம். கர்த்தர் அந்த ஜெபத்தை அப்படியே கேட்டார். வந்திருக்கிற யாருமே சாப்பாடு சூப்பர்ன்றது 2வது தான். அந்த கல்யாணத்துல கர்த்தருடைய மகிமையை நாங்க பார்த்தோம். கிறிஸ்தவர்கள் அல்ல, எங்க குடும்பத்திலிருந்து வந்த இந்துக்கள் சொன்னாங்க, ஏதோ ஒரு கல்யாணம் திருவிழா போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ கர்த்தர் எவ்வளவு காத்திருக்க வைக்கிறாரோ அந்த காரியத்துல உங்களுக்கு மகிமையை விளங்க பண்ணுவார். ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க, நம்பிக்கையோட காத்திருங்க. புதிய பலன் உண்டு. அல்லேலூயா. அன்றைக்கு கொஞ்சம் பலன் தாங்க ஆண்டவரே, காத்திரு, புதிய பலனை கர்த்தர் தருவார். அந்த புதிய பலனை கர்த்தர் தரும் பொழுது நீங்க போகிற உயரத்தை உங்களை அற்பமாய் பார்த்த மனிதர்கள் அண்ணாந்து பார்ப்பாங்க. என்ன தானே உடைச்சேன், நான் சிரிக்க கூடாதுன்னு தானே நினைச்சேன், நான் நல்லா இருக்க கூடாதுன்னு தானே நினைச்சேன். ஆனா நான் போகிற உயரத்தை நீங்க அண்ணாந்து தான் பார்க்கணும். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை கையில எடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா அவர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. இஸ்ரவேலின் தேவனை போல பராக்கிரமம் உள்ளவர் ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை. ஆமென். இதனால உங்களோடு நான் கடைசியா பேசி முடிக்கிறேன். அப்பாயிண்டட் சீசன் உங்க வாழ்க்கையில 2024ல ஆரம்பம் ஆயிடுச்சு. 2023 வரைக்கும் காத்திருந்த பலருக்கு, சபையில் இருக்கிற சிலருக்கு, பலருக்கு, உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் 2024 அப்பாயிண்டட் சீசனா அபிஷேகம் பண்ணி கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயங்கரமான காரியம் நம் மூலமாய் வெளிப்பட வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் நான் என்ன பண்ணப்படணும்? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, உடைக்கப்படணும். நான் தேவ சமூகத்தில் உடைச்சிட்டேன்னா உலகத்தை உடைக்கிற அந்த பயங்கரமான காரியம் நம் மூலமாய், நம்முடைய குடும்பத்தின் மூலமாய், நம்முடைய பிள்ளைகள் மூலமாய், நம்முடைய சபை மூலமாய் இந்த காரியப்பட்டி பகுதியில நடந்தே தீரும். எந்த ஒரு பொலிட்டீஷியன் நினைச்சாலும், ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க நினைச்சாலும் சபையினுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது. அல்லேலூயா. நாட்கள் வரும், இந்த சபையில இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் விசுவாசிக்கிற பல ஏக்கரை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏக்கரை தோப்பு வச்சு தொலை வச்சு இல்ல, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். மகா பெரிய திருச்சபையை கட்டி எழுப்புகிற கரமாய் கர்த்தர் இந்த சபையில் இருக்கிற பலருடைய கரத்தை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. கூனி குருவின நிலைமையில இருக்கலாம், கர்த்தர் உங்களை எழுப்பி பிரகாசிக்க பண்ண போகிறார். நீங்களும் சொல்றீங்க, எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சேர்க்கப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை வைத்து உங்களுடைய பிள்ளைகளை, குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஹல்லேலூயா. திருப்பி ஒரு செய்தியான மாதிரி இருக்குங்க. ஆமென். இல்லை சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல ஒரு வார்த்தையை கர்த்தர் நம்மோடு பேசினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கு? ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், மீண்டும் அதே வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்கப்பட்டு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்கப்பட்டு, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தையை அருமையான போதகர் மூலமாய் கேட்டோம். யார் எந்த பாத்திரத்தை கொண்டு ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுவார் என்று சொல்லி அருமையான தேவதாசன் மூலமாய் நாம் கேட்டோம். அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் இந்த வசனத்தை மீண்டுமாய் தியானிக்கும் போது அங்கே வேதம் சொல்கிறது, எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. யாரை வெற்றி சிறக்க பண்ணி? சொல்லுங்க. யாரை? எங்களை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எங்களை என்கிறதான அந்த வார்த்தைக்கு அநேக அர்த்தங்களை நாம் சொல்ல முடியும். இங்கே ஒரு வசனத்தை நான் மேலே காண்பித்துக் கொடுக்கும்படி விரும்புகிறேன். வாசிக்கலாம். அதே அதிகாரத்திலே 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே சாத்தானினாலே மோசம் போகக்கூடிய அந்த காரியங்கள் அவனுடைய தந்திரங்களினாலே பிடிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தின் வாயிலாக நாம் வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட அனுபவத்தின் வாயிலாக வந்த பவுல் அங்கே சொன்ன வசனத்தை தான் நாம் வாசித்தோம். 2 கொரிந்தியர் நிருபத்திலே 12வது அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 11வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாங்கள் பிரயாணங்களிலே வந்த மோசங்கள், அங்கே சுய ஜனங்களினாலே வந்த மோசங்கள், பட்டணங்களிலே வந்ததான மோசங்கள், கள்ள சகோதரிடத்திலே வந்த மோசங்கள், இப்படி எல்லாம் பலவிதமான மோசங்கள் 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 என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார். 28வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது கடைசியாக சபையிலே நடக்கிற காரியங்களின் மூலமாக வருகிற அந்த வேதனைகள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்டதான அப்படி அனுபவத்திலே அந்த வேதனையின் மத்தியிலே அனுபவத்தின் வாயிலாக வந்திருக்கிற நமக்கு அந்த வெற்றியின் கனியை ருசிக்க முடியுமா என்று சொல்லி நாம் ஒருவேளை காத்திருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாகவே இப்படிப்பட்ட அனுபவத்தின் வாயிலாக, இப்படிப்பட்டதான உபத்திரவத்தின் வாயிலாக வந்திருக்கிற நம்மை கொண்டுதான் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ண போகிறார். இப்படிப்பட்ட வேதனையின் பாதையிலே வந்திருக்கிற நம்மை கொண்டுதான் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ண போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை கட்டி கர்த்தரை படுகிறோம். அன்றுவரே, நீர் எங்களை இப்படிப்பட்ட வேதனையின் வாயிலாக வந்திருக்கிற எங்களை கொண்டுதான் நீ பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கவலைகள், பாடுகள், வேதனைகளின் மத்தியில் வந்த எங்களை உம்மாலே வெற்றி சிறக்க பண்ண முடியுமா என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தராலே கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கும்படி விரும்புகிறேன். முதலாவது காரியம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 2:12. மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தராலே எனக்கு